உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மாவே சொன்னதுக்கு அப்புறம் இவங்களை நான் கஷ்டப்படுத்துறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு தோணுச்சு. அம்மாவும் வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. எப்படியோ ஆதி, உனக்கு இங்க நல்லது நடந்த மாதிரி அங்க மாப்பிள்ளைக்கும் நல்லது நடந்துருச்சு. என்ன ஆதி பாக்குற? மாப்பிள்ளை அப்பாவாக போறாரு. அப்படியா? இவ்வளவு பெரிய விஷயத்த இன்னும் இவன் என்கிட்ட சொல்லாம இருக்கான். மாப்பிள்ளை ஆண்டாள் கிட்டதான் பேசிட்டு இருக்காரு. வந்து உன்கிட்டதான் முதல்ல சொல்லுவாரு. அப்பா, எல்லாம் வாங்கிட்டோம். ஆனா முக்கியமான 2 விஷயம் வாங்கவே இல்லப்பா. என்ன வாங்கணும்? கலர் த்ரெட்டும் கம்மும் வாங்கணும்பா. அது இல்லாம எப்படி ஒட்டுறது? சரி, வாங்கிட்டு வந்துடலாம். அம்மா, நாங்க கடைக்கு போயிட்டு வந்துடுறோம்மா. இது புடிங்க. எல்லாம் ஒரே தடவையில வாங்கிட்டு வர மாட்டல நீ. சாரிம்மா. சரி, வா. இன்னைக்குதான் தமிழா இருக்கான். பாட்டி, பாட்டி. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஆதி அவங்க அம்மா கனவுல வந்தாங்கன்னு சொன்னதுல இருந்தே உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு. எதையோ மனசுல வச்சுக்கிட்டு சொல்ல முடியாம தவிக்கிறீங்கன்னு தெரியுது. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க பாட்டி. அதான் ஆதி இல்லையே. அத்தை, என்னாச்சத்தை? ஏதாச்சும் பிரச்சனையா? நடக்க கூடாது ஒண்ணு நடக்க போகுது பாரதி. எனக்கு புரியல பாட்டி, என்ன சொல்றீங்க? கனவுல வந்து ஒருத்தர் பேசிட்டு போறாங்கன்னா அவங்க திரும்பவும் நேர்ல வரமாட்டாங்கன்னு அர்த்தம். ஆதியோட அம்மா இனிமே திரும்பி வர்றது சந்தேகம்தான் பாரதி. அத்தை, ஐயோ பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்க? உன்னையும் தமிழையும் ஆதி கஷ்டப்படுத்துறது கூட இருந்து பாக்குறவங்களுக்கும் அந்த சாமிக்கும் தான் தெரியும். ஆனா இது சாரதாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவங்க சாமி ஆயிட்டாங்கன்னு தானே அர்த்தம். தப்பு நடக்க போகுது பாரதி. ஆதியோட அம்மா உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லை பாரதி. அப்படியே இருந்தாலும் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கும் பாரதி. அதையும் மீறி சாரதா உயிரோட இருக்கணும்னா அது நம்ம கையில இல்ல பாரதி, விதியோட கையில தான் இருக்கு பாரதி. நம்ம எல்லாருக்கும் தலையில எழுதற வந்தா அதை முடிவு பண்ணணும். அதனால ஏதோ ஒண்ணு நடக்க போகுது பாரதி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.